ஆடினாய் நறுநெய்யோடு பால் தயிர் அந்தணரு பிரியாத சிற்றம்பலம் ஆடினாய் அந்தணர் பிரியாத இடமா நரும் கொன்றை நயந்தவனேயே பாடினாய் மறையோடு பல்கீதமும் பல்சடை பனிகாது வெண் திங்கள் சூடினாய் அருளாய் சுருங்க யம தொல்வினையே நாரி பூம்பொழில் நன்னிய காழியுள் நான் மறைவல்ல ஞான சம்பந்தம் கூறும் தமிழால் தமிழால் உயர்ந்தார் உரை தில்லை தன்னுள் ஏறு தொல்புகையேந்து சிற்றம்பலத்து ஈசனை இசையால் சொன்ன 10 இவை கூறுமாறு வல்லாரோடும் கூடுவரே. அன்பர்களே, இந்த பதிகம் திருஞான சம்பந்தர் திருவேட்களத்தில் சென்று தங்கி மீண்டும் தில்லையை நினைந்து வந்து பாடுகிறார். இந்த பதிகத்தில் ஒரு விசேடம். வருகிற பொழுது தில்லை 3000 சிவமாக காட்சி கொடுத்தார்கள். அதை இந்த பதிகத்தில் பாடியிருக்கிறார். இதை சேக்கிழார் சொல்லியிருக்கிறார். ஆடினாய் நறுநெய்யோடு பால் தயிர் என்றெடுத்து ஆர்வத்தால் பாடினார். பின்னும் அப்பதிகத்தில் பரவிய பாட்டு ஒன்றில் நீடுவாழ் தில்லை நான்மறையோர் தம்மை கண்ட அந்நிலையெல்லாம் கூடுமாறு போத்து அவர் தொழுதெடுத்து சிற்றம்பலம் என்று பாடினார் அப்படின்னு இந்த வரலாற்றை சேக்கிழார் பெருமான் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அது இந்த பாட்டில், இந்த பதிகத்தில் ரொம்ப சிறப்பானது அப்படிங்கிறத வேற அதிகமாக பேசி கொண்டிருக்க வேண்டாம். ஆடினாய் நறு நெய்யோடு பால் தயிர் அபிஷேக திரவியங்கள். கொன்றை மாலையை அவன் விரும்பி அணிந்து கொண்டான் என்று சொல்றது. இது காரணம் என்னன்னா, கொன்றை மாலைக்கு பிரணவ புஷ்பம் அப்படின்னு பிரணவத்தை அடையாளம் காட்டி கொண்டிருக்கக்கூடியது. இது ரொம்ப பழைய காலத்திலிருந்து இருக்கிறதுங்க. புறநானூற்றிலேயே பாடி இருக்கிறாங்க. சிவபெருமானுக்கு ரொம்ப விருப்பமான மாலை கொன்றை மாலை. கண்ணி கார்னருங்கொன்றை. நெத்தியில் அணிஞ்சிருக்கிற மாலையும் கொன்றை மாலை தான். மார்பில் அணிந்து கொன்றை மாலை தான். மார்பில் அணிந்து கொண்டிருக்கிற மாலைக்கு தார்னு பேர். நெற்றியில அணிந்து கொள்ளுகிற மாலைக்கு கண்ணி அப்படின்னு இண்டை என்று இப்போ சொல்லுகிறாங்க. அதனால நறுங்கொன்றை நயந்தவனே பாடினாய் மறையோடு பல்கீதமும். பொய்யா மறை பாடல் புரிந்தான்னு மேல பதியத்துல பார்த்தோம் இல்லையா? வேதத்துல ஒரு பகுதி இசைமயமா இருக்கக்கூடியது, சாமவேதம். அதனால பாடினாய் மறையோடு பல்கீதமும். பல்சடை பலவாக பிரிந்து தொங்குகின்ற சடை. அதுல சடையின்கண் தனி கால் கதிர் வெண்திங்கள் சூடினாய். தல் சடையிலே திங்கள் சூடினாய். எப்படிப்பட்ட திங்கள்? வெண்திங்கள் சூடினாய். அந்த வெண்திங்கள் என்ன பண்ணுகிறது? பனியை காலுகின்ற கதிரை உடையது, வெப்பத்தை காலுகின்ற கதிரை உடையது சூரியன். இங்க பனி என்பதுக்கு குளிர்ச்சின்னு அர்த்தம். குளிர்ச்சியை வீசுகின்ற கதிரை உடையது பனி கால் கதிர். குளிர்ச்சியை வீசுகின்ற கதிரை உடையது பனி கால் கதிர். கால்விலிருந்து வீசுகிறது. பனி கால் கதிர் வெண்திங்கள் சூடினாய். பல்சடையை பனிகால் கதிர் வெண்திங்கள் சூடினாய். அருளாய், எங்களுக்கு அருள் செய்வாயாக. என்ன அருள் செய்வான உனக்கு? யம தொல்வினை சுருங்க அருள் செய்வாய். அதான் எங்களுடைய தொல்வினை. யம என்பது பன்மைங்க, எங்களுடைய என்ற அர்த்தம். அல்லது அந்த அகரம் பன்மை, ஆறாம் வேற்றி உருவு, அகரம் பன்மை உருவு. எனவே வினைகள் பல.
இது பால்வக ஆகிரணை ஆகையினால அங்க தன்மை உருவு போட்டா போதும். அப்ப எங்களுடைய தொல்வினைகள் தீரும்படியாக தனக்கு மட்டும் வேண்டிக் கொள்ள வர்றவங்களும் சேர்த்து எங்களுடைய தொல்வினைகள், இனி அவருக்கு அது கிடையாது இல்லையா, அவர் தனக்காக அதை வேண்ட வேண்டிய அவசியமும் இல்லை, அவர் நமக்காகத்தானே வந்தாரு. ஆகையினால பழைய வினைகள், இப்போ இந்த இடத்துல நாம கொஞ்சம் சைவ சித்தாந்தத்தை பிடிச்சுக்கணும். நமக்கு இருக்கக்கூடிய வினை 3 வகையா பிரிப்பாங்க. நாம ரொம்ப காலமா செய்து செய்து சேமிச்சு வச்சுட்டு இருக்கிற ஒரு வினை இருக்கு, அது பழவினை அப்படின்னு. அதுல இருந்து கொஞ்சம் அனுபவிக்கிறதுக்கு எடுத்துக்கொண்டு வருவோம். அந்த பழசுல இருந்து கொஞ்சம் எடுத்துட்டு வருவோம், களஞ்சியத்துல இருந்து கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கொண்ட மாதிரி. இதுக்கு நுகர்வினைன்னு பேர், நிகழ்வினை அப்படின்னு பேர். அது பழையது, இது நிகழ்ந்து கொண்டிருப்பது. இதை அனுபவிக்கிற பொழுது, வினையை அனுபவிக்கிற பொழுது வினையை செய்து கொண்டுதான் அனுபவிக்க முடியும். அப்ப வினையை அனுபவிக்கிற பொழுது வினையை செய்து கொண்டுதான் அனுபவிக்க முடியும். அப்ப வினையை செய்கிறோம், வினையை அனுபவிப்பதற்காக வினை செய்கிறோம், அது புது வினையாக வருகிறது. எனவே அது புது வினை அல்லது வருவினை அல்லது எதிர்வினை அல்லது ஏறும் வினை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சைவ சித்தாந்தத்துல வினை பழவினை, சஞ்சித வினை, நிகழ்வினை, நுகர்வினை, பிராரத்த வினை, எதிர்வினை, வருவினை, புதுவினை, இது ஆகாமியம். எப்படி சாதாரணமா சஞ்சிதம், பிராரத்தம், ஆகாமியம், இதுதான் பழக்கமா சொல்லி கொண்டிருக்கிறது. அதை தமிழால சொல்ற பொழுது இப்படி பண்ணுவோம், ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப என்ன சார், சித்தாந்த சாஸ்திரத்துல எல்லாம் சம்ஸ்கிருதத்திலே இருக்குது, அப்ப சித்தாந்த சாஸ்திரம் தமிழுக்கு உரியது இல்லையா, சம்ஸ்கிருதத்துல இருந்து தான் வந்ததா அப்படின்னு கேட்டா, அது சம்ஸ்கிருத நூலை முதல் நூலா வைத்துக்கொண்டு சொல்லி சொல்லி நாம பழகிட்டோம். அதனால நமக்கு அந்த சொல்லு பழக்கத்தில் இருக்குது. ஆனா அதுல தமிழ் உண்டு, இந்த மாதிரி இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். ஆனா அதுல தமிழ் உண்டு, இந்த மாதிரி இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். எம தொல்வினை சுருங்க அருளாய் அப்படின்னு சொல்லி அடுத்த பாட்டு. கொட்டமே கமழும் குழலாளோடு கூடினாய், உமாதேவியோடு கூடியிருக்கிறாய். உமாதேவியாருடைய கூந்தலை வர்ணிக்கிறார். அதுல கொட்டம், துருக்கம், தகரம் இதெல்லாம் சில தாவரங்கள். இவற்றில சாந்து பண்றது உண்டு, அது வாசனை சாந்தாக இருக்கும். கொட்டமே கமழும் குழலாய், இந்த இடத்துல ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும். கூந்தல் என்பதுக்கேற்ப இந்த அடைமொழி போடப்பட்டதே தவிர உமாதேவியாருடைய கூந்தல் இல்லை. இதனால நல்லா நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, சாதி அடை, பொருள் அடை அப்படின்னு சொல்லுவாங்க. புற்றாடரவு, புற்றாடரவுன்னா பாம்புனா புற்றில் இருக்கும், அதுக்காக புற்றாடரவுன்னு போட்டாங்களே தவிர சிவபெருமான் அணிந்திருக்கின்ற பாம்பு புற்றில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இல்லை. அப்ப புற்றாடரவு சாதி அடை அப்படின்னு எழுதுவாங்க, அது போல இருக்குது அப்படின்னு அர்த்தம் இல்லை. அப்ப புற்றாடரவு சாதி அடை அப்படின்னு எழுதுவாங்க, அது போல. இது ஏன் சொல்றேன்னு கேட்டா, இதுல தானே நம்ம தமிழ்ல ஒரு பெரிய வம்பு நடந்திருக்குது, இந்த நக்கீரன் பெண்ணா இல்லையா, அதை வேற ரொம்ப பெருசா நாம சொல்லிட்டு இருக்கிறோமே. அது போல பைத்திகார்த்தம் வேற ஒண்ணும் கிடையாதுங்கிறது என்னுடைய கருத்து. நான் சைவ சித்தாந்த வகுப்புல அதை சொல்லியே இருக்கிறேன். நக்கீரன் பண்ணது பெரிய தவறான காரியம். அவனை முன்மாதிரியாக வச்சுக்கிட்டு நான்லாம் நக்கீரனுக்கு அடிமை, நான் நெற்றிக்கண் காட்டினாலும் குற்றம் குற்றம் என்று சொல்லுவேன் அப்படிங்க, அது ஒரு பெரிய வீரம் இல்லை, அது முட்டாள்தனம், முட்டாள்தனம். அந்த கதையில வர நக்கீரன் சங்க காலத்து புலவனா இருந்திருக்க மாட்டான், ஒரு முரட்டு புலவனா முட்டாள் புலவனா இருந்திருக்கு. கொட்டமே கமழும் குழலான்னு பாடி இருக்கு சார், திருஞான சம்பந்தரும் கூட பாடி இருக்கிறார். அப்போ உமாதேவியினுடைய கூந்தலுக்கும் இந்த மாதிரி ஏதாவது வாசனை சாந்துகள் சேர்ந்தா தான் மனம் நிகழும். இது சாதி அடை. கூந்தல் என்று சொன்னா அப்படி பண்ணு, கூந்தல் என்று சொன்னா அதுக்கு மனம் கூட்டுவது, நெய் கூட்டுவது வழக்கம், அதுதான் பேணுதல் அப்படின்னு பேரு. சிவபெருமானுக்கு அது கிடையாது, அதை ஞாபகம் வச்சுதல் அப்படின்னு பேரு. சிவபெருமானுக்கு அது கிடையாது, அதை ஞாபகம் வச்சுக்கணும். உமாதேவியாருக்கு எல்லா விதமான ஆபரண அலங்காரங்கள்லாம் உண்டு, சிவபெருமானுக்கு ஒண்ணுமே கிடையாது. இவன் சாம்பலை தான் பூசிட்டு இருப்பான், இவன் சடை தான். அது என்ன சடை தெரியுங்களா, புன்சடை. புன்சடைன்னா பாதுகாக்கப்படாத, பேணப்படாத சடைன்னு அர்த்தம். பேணப்படாத சடைன்னு அர்த்தம். பேணப்படாவிட்டாதான் சடை விழும், ஞாபகம் வச்சுக்கணும். ஏதோ பலவிதமான பாதுகாப்பு பண்ணினா சடை வராது, இல்லைன்னு சொன்னா சடை வரும். அப்போ அவனுடைய சடைக்கு புன் சடை, அதுக்கு உரை எழுத பொழுது பேணப்படாத சடை அப்படின்னு சொல்லி உரை எழுதுவாங்க. இந்த ஒரு உருவத்துல 2 இருக்குங்க இருக்கிறார், ஒண்ணுக்கு ஒண்ணு நேர் எதிர்மறையா இருக்குது யா இது அப்படின்னு சொல்லி. அதுல இது புன்சடையா இருக்கும், இது கொட்டமே கமழும் குழலா இருக்கும். அந்த வேறுபாடும் தோன்றுவதற்காக அப்படி பாடி காட்டி. இதெல்லாம் இலக்கிய
புலவர்கள் பண்ணக்கூடிய நயம், நமக்கு தேவையில்லை. இருந்தாலும் அதுவும் கொஞ்சம் இருக்குது. அதுவும் குழலாளோடு கூடினாய் எருதேறினாய். ஏன் கொட்டம் கமழும் குழலை உடைய மனைவியை பெற்றிருக்கிறாயே, வேற ஒரு நல்ல யானை போன்ற வாகனம் உனக்கு இல்லையா? எருதுதான் கிடைச்சதான்னு பழிப்பது போல இருக்கிறது. எருதேறினாய். எருதேறினாய் என்பது தர்மத்தை அவனை தாங்குவதற்கு வரம் பெற்று தாங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது பௌராணிகம். தர்மத்துக்கு மேல அவன் இருக்கிறான். இத வழியா போய் அதுக்கு மேல பார்த்தாதான் அவனை பற்ற முடியும். அதுலாட்டா பற்ற முடியாது. அப்ப அவனை பற்ற வேணும்னா சிவதர்மம் பற்ற முடியாது. அப்ப அவனை பற்ற வேணும்னா சிவதர்மம். அவன் தான் சொல்லியிருக்கான், அறங்கொண்டு சிவதர்மம் உரைத்தான் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். ஆகையினால அந்த தர்மத்தின் வழியாக சென்றால் அவனை பார்க்கலாம், வேறு வகையா பார்க்க முடியாது என்பதை தர்மம் விடையாக அவனை தாங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுகிறோம். எருதேறி அப்படின்னு சொல்லுகிறோம். எருதேறினாய் முதல் பட்டமே புனைவாய். அலங்காரம், நெற்றி பட்டம். முதல் பட்டமே புனைவாய் இசை பாடுவ பாரிடமா நட்டமே நவில்வாய். நட்டமே நவில்வாய். நவில்தெல்லாம் பலகாலும் செய்யறது, அதனால செய்து பழகுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. பலகாலும் செய்வது. நட்டமே நவிங்க, அதெல்லாம் பூதகணங்கள் பாடும். இசை பாடுவ பாடுவன பாரிடமா. பாரிடம் என்பதுக்கு பூதம்னு அர்த்தம். இசை பாடுவ பாரிடமா நட்டமே நவில்வாய். மறையோர் தில்லை நல்லவர் பிரியாத சிற்றம்பலம். மறையோர் நல்லவர் ஆகிய அவர்கள் பிரியாமல் இருக்கின்ற தில்லை சிற்றம்பலம். தில்லையை சிற்றம்பலத்தை போட்ட வேணும். மறையோர் நல்லவர் அங்க ரெண்டையும் ஒன்னா பண்ணணும். பாட்டுல சொற்கள் கொஞ்சம் முன்னு பின்னுமா வரும். அது எதுக்காகன்னு கேட்டா, இயற்பாட்டிலேயே தலையா எல்லாம் உண்டு, அதுக்காக சொற்களை கொஞ்சம் முன்ன பின்ன வைக்கலாம். அதுக்கு மேல இது இசைப்பாட்டு, பண்ணோடு கூடிய பாட்டு. சொற்களை கொஞ்சம் முன்ன பின்ன வைக்கலாம். அதுக்கு மேல இது இசைப்பாட்டு, பண்ணோடு கூடிய பாட்டு. ஆகையினால எந்த சொல்லி எந்த இடத்துல இருந்தா பண்ணு வருமோ அந்த இடத்துல வைப்பாங்க. அர்த்தம் பண்றவங்க நம்ம மாற்றி அர்த்தம் பண்ணணும். எனவே மறையோர் தில்லை நல்லவர் பிரியாத சிற்றம்பலம். மறையோர் நல்லவர் பிரியாத தில்லை சிற்றம்பலம். நம்ம சிற்றம்பலம் மேயன் அங்க படிச்சோம்ல, விரும்பி தங்கி இருப்பான்னு அர்த்தம் பண்ணோம்ல, அது இங்க இருக்கு பாருங்க. இட்டமா உறைவாய். இதை வச்சா நம்ம அங்க மேய என்பதுக்கு என்ன அர்த்தம் பண்றது? பொருந்தியன்னு அர்த்தம் பண்ணலாம், விரும்பியன்னு அர்த்தம் பண்ணலாம். மேய என்பதுக்கு ரெண்டு விதமா அர்த்தம் பண்ணலாம். இட்டமா உறைவாய் நீங்க சொன்னா அப்ப மேய என்பதுக்கு விரும்பி தங்கி இருப்பாய் என்றுதான் அர்த்தம் பண்ண வேண்டும். இப்படி சித்தம் பண்ணா பின்னால என்ன வருதுன்னு பார்த்தும் அர்த்தம் பண்ண வேண்டும். அது பார்க்காம சில சமயம் தப்பாவும் நாம் அர்த்தம் பண்ணிடுவோம். பின்னால பார்க்கறபோது திருத்திக்க வேண்டியதுதான், வேற வழி இல்லை. இட்டமா உறைவாய் இவை மேவியது என்னை கொள்ளும். இவற்றையெல்லாம் விரும்பி நீ ஏற்றிருக்கிறாயே, இது எதுக்காக? எதுக்காக என்று கேள்வியா நிறுத்தி இருக்கிறார். எதுக்காக என்பது விட என்ன? இது உனக்காக. எதுக்காக என்று கேள்வியா நிறுத்தி இருக்கிறார். எதுக்காக என்பது விட என்ன? இது உனக்காக அல்லப்பா, எங்களுக்காக. உமாதேவியோடு கூடி இருக்கிறது எதுக்காக? எங்களுக்காக. நீ உமாதேவியோடு கூடி இல்லாட்டா உலகம் நடைபெறாது. இதுக்காகத்தான் நீ கூடி இருக்கிற. தர்மத்தின் மேலே நீ இல்லாட்டா எங்களுக்கு தர்மம் தெரியாது, தர்மத்தின் வழியா உன்னை அடைய தெரியாது. நிறுத்தம் எதுக்காக செய்யிருக்கிற? எங்களுக்காக செய்கிறாய். உனக்காக என்பது எதுவுமே இல்லை. ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், கொஞ்சம் இடைப்பெற வரலா இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. லீலைன்னு ஒரு சொல்லு, சைஸ்தானம் படிச்சவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். லீலைன்னா விளையாட்டுன்னு அர்த்தம். வேதாந்திகள் வேதாந்தத்தை பயிலுகின்ற லீலை இறைவன் எக்காரணமும் இன்றி தன்னுடைய சந்தோஷத்துக்காக செய்கின்ற சில செயல்கள் இப்படின்னு விளக்கம் எழுதியிருக்காங்க. இன்னைக்கும் இது ரொம்ப பிரபலமான விளக்கமா, பிரபலமான பத்திரிகைகள் தர்ம சக்கரம் படிக்கிறீங்களா? 2 மாசத்துக்கு முன்னால தர்ம சக்கரத்துல இது வந்திருக்குது. அதுல தர்ம சக்கரத்துல இந்த பகுதிக்கு முன்னால தர்ம சக்கரத்துல இது வந்திருக்குது. அதுல தர்ம சக்கரத்துல இந்த பகுதி இருக்கு, ரொம்ப அருமையான பகுதி. வேதாந்தத்துல வரக்கூடிய கலைச்சொற்களுக்கு விளக்கம் எழுதிட்டு வர்றாங்க, ரொம்ப அழகான விளக்கம். ஆனா சில இடத்துல பார்க்கிற பொழுதுதான் நம்ம சைவ சித்தாந்தம் வரப்பொழுது நம்ம சைவ சித்தாந்தம் எவ்வளவு பெருசு அப்படிங்கிறது தெரியுது. லீலை என்பது இறைவன் ஒரு காரணமும் இன்றி தன்னுடைய மகிழ்ச்சிக்காக செய்கின்ற விளையாட்டு. எடுத்துக்க முடியுமா? நாமும் கூட அந்த விளையாட்டு என்பதை பயன்படுத்துறோம். நாமும் அந்த விளையாட்டுன்னு பயன்படுத்துறோம். ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டி காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி. அங்க விளையாட்டு என்று அவன் சந்தோஷத்துக்காக செய்யறான். விளையாட்டு என்பதுக்கு எளிதாய் செய்வதுன்னு அர்த்தம் பண்ணார். அவன் சந்தோஷத்துக்காக செய்வதுன்னு அர்த்தம் பண்ணிருக்கான். இன்னைக்கும் அந்த வேதாந்திகள் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அது ரொம்ப பிரபலமா பத்திரிகையில போயிட்டு இருக்குது. அதை ஏன்னு கேட்பாரு யாரும் இல்ல. இது இப்படி ஒரு பிரம்மம் இருக்குமா?
பிரம்மம் தன்னுடைய மகிழ்ச்சிக்காக ஒரு வேலையை செய்கிறதுன்னா அதுக்கு முன்னால் அந்த மகிழ்ச்சி இல்லாம இருந்துன்னு அர்த்தமாகும். ஒரு காரணமும் இல்லாம செய்கிறதுனா சாதாரண அறிவில்லாத ஒரு மனுஷன் கூட காரணம் இல்லாம ஒரு காரியம் செய்ய மாட்டானே. காரியம் என்பது காரணத்தை முன்னால உடையது. ஒரு காரணம் இல்லாம அவன் படைத்தல் தொழில் முதலில் செய்கிறான்னா அது எவ்வளவு பைத்தியக்காரத்தனம். ஆனா இன்னைக்கும் இந்த வேதாந்தம் தானுங்க இந்திய தத்துவ ஞானமா உலகத்துல சொல்லி கொண்டிருக்கிறது. இன்னைக்கும் விளக்கம் எழுதிட்டு இருக்கிறாங்க. எழுத முடியாது அவங்களால. ஏன்னா அவங்க அடிப்படை வேதாந்த கொள்கை அப்படி கட்டப்பட்டிருக்கிறது. அதுக்கு அப்படிதான் அவங்க உரை எழுதி ஆகணும். இன்னைக்கும் வந்துட்டு இருக்குதுங்க. அதனால நம்ம சைவ சித்தாந்தம் என்பது வேதாந்த கொள்கையை காட்டிலும் பல மடங்கு உயர்வுடையது, பெருமை உடையது அப்படிங்கிறத நாம் நினைவு கொள்ள வேண்டும். அதை மறக்க கூடாது. அதை அப்படிங்கிறத நாம் நினைவு கொள்ள வேண்டும். அதை மறக்க கூடாது. அதை பயிற்சிக்கு கொண்டு வரணும். அது ரொம்ப முக்கியமா நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இவை மேவியது என்னை கொள்ளும். அதுக்கு மேலதான் அந்த தில்லைவாழந்தனர்களை இறைவனுடைய உருவமாகவே கண்டதை சொல்றார். நீலத்தார் கரியமிடற்றார் நெற்றி மேல் உற்ற கண்ணினார் பற்று சூலத்தார் சுடலை பொடி நீரணிவார் சடையார் சீலத்தார் தொழுதேத்து சிற்றம்பலம். சீலத்தார் மேல படிச்சுங்கல்ல, அதேதான் அந்த தில்லை வாழ்ந்தனர். அவங்க எப்படி இருக்கிறாங்க நிறுத்தி படிக்கப்படாது. நீலத்தார் கரியமிடற்றார் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். நீலத்தார் கரியமிடற்றார்னு. நீலத்தார் கரியமிடற்றார். இந்த முன்னால் இருக்கிற ஆறு பன்மை விகுதி அல்ல. கரியமிடத்தார் என்பது ஆறு என்பது உயர்தனை பன்மை விகுதி. நீலத்தார் என்பது ஆறு உயர்தனை பன்மை விகுதி அல்ல. நீலம் பொருந்திய ஆறு உயர்தனை பன்மை விகுதி அல்ல. நீலம் பொருந்திய ஆறு என்பது பொருந்திய அர்த்தம். அப்ப நீலம் பொருந்திய கருமை அது. ஆனா நீலம் என்பதுக்கு அந்த இடத்துல விஷம் என்று அர்த்தம் பண்ணணும். ஏன்னா விஷத்தினுடைய நிறம் அப்படி. அதனால நீலத்து ஆர் கரியமிடற்றார் விஷத்தினாலே பொருந்திய கருநிறம் உடைய மிடரு. பொருந்திய கருநிறம் உடைய மிடரு. இது இறைவனுக்கு உரிய அடையாளங்கள்ல சிறந்த அடையாளங்கள்ல இது ஒண்ணு. ஏன்னு கேட்டா பிறர் வாழ்வதற்காக தான் நெஞ்சுண்டு விண்ணோர் அமுதுண்டும் சாவ ஒருவர் உண்ணான் நெஞ்சுண்டா அமைந்தனை. அமுதம் உண்டவன் சாவாது இருப்பான்னு பேரு. நீண்ட காலம் வாழ்ந்தான், அவ்வளவுதான். அவர்களுக்கு அமரர்கள்ங்கிற பேர் இருக்குத மிருத்யு இல்லாதவர்கள் அர்த்தம், மரணம் இல்லாதவர்கள் அர்த்தம். மரணம் இல்லாதவர்கள் அர்த்தம் முழு அர்த்தம் இல்லைங்க. அது ஒரு உபச்சாரத்துக்காக சொன்னது. மற்றவெல்லாம் கொஞ்ச நாள்ல செத்து போவான், இவன் கொஞ்சம் கூடுதலா இருந்து செத்து போவான், அவ்வளவுதான் விஷயம். எவ்வளவு நாளைக்கு கூடுதலா இருப்பான்னு கேட்டா அவன் பண்ணின புண்ணியம் சிவபுண்ணியம் இல்ல. புண்ணியம் எவ்வளவு? பசு புண்ணியம் தான். பசு புண்ணியத்துக்கு தான் சொர்க்கம் கிடைக்கும். சிவபுண்ணியத்துக்கு சொர்க்கம் இல்லை. அது இங்க சாலோகாதி பதங்கள்ல வந்துடும். அதனால அவன் பண்ணிய புண்ணியம் எவ்வளவு அவ்வளவு காலத்துக்கு அவன் இருப்பான். அப்புறம் அதை விட்டு கீழே வந்துடுவான். அப்ப இந்த தேவ சரீரம் போச்சானா சாவுதானே? அது தேவ சரீரம் போச்சானா சாவுதானே? அது சாவு என்பதுன்னா சரீரம் நீங்குவதுதானே. அப்புறம் அவனுக்கு அமரர்னு என்ன பேரு? அதனால அவங்க விண்ணோர் அமுதுண்டும் சாவ ஒருவர் உண்ணா நஞ்சுண்டு அமைந்தான். ஆகையினால அது பிறருக்காக செய்தது தனக்காக செய்யல. ஆகையினால அது பிறருக்காக செய்தது தனக்காக செய்யல. ஆகையினால இறைவனுக்கு இருக்கின்ற அடையாளங்கள்ல அந்த பிறை சூடியது ஒரு அடையாளம், கங்கை தரித்தது ஒரு அடையாளம் போல இந்த நீல மிடரு ஒரு அடையாளம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இதுவும் சங்க காலத்து சமாச்சாரங்க. நீலமணிமிடற்று ஒருவன் போல மண்ணுக, நீ நிலைய மண்ணுக, நீ நிலையா இருக்கணும். எதை போல? சிவபெருமான் போல. சிவபெருமானுக்கு அழிவே இல்லை, அதை போல நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாடினா, அதை போல இருக்கணும்னா அவங்களுக்கு தெரியாது, அவன் கொஞ்ச நாள் செத்து போயிடுவான்னு. அப்படி இல்லை. நீலமணிமிடற்று ஒருவன் போல மண்ணுகன்னா அவன் தன்னை சார்ந்தவர்கள் வாழ்வதற்காக நஞ்சு உண்டான் அல்லவா? அதை போல நீ ஏதாவது துன்பம் ஏற்றுக்கொள்ள வேண்டி வந்தால் அதை ஏற்றுக்கொண்டாக வேண்டும். அப்படி நீ வாழ வேண்டும். அப்பதான் நீ அரசனாக இருக்க முடியும். அதனால் நீலமணிமிடற்று ஒருவன் போல மண்ணுக. எல்லாருமே நீலமணிமிடற்று ஒருவன் போல மண்ணுகன்னா சிவபெருமான் எப்படி அனாதி நித்தியமா அழியாம இருக்கிறானோ அதை போல நீ அது எப்படி இருக்க முடியும்? அவன் தான் மனித வர்க்கத்துல சேர்ந்தவன், ஆன்ம வர்க்கத்தை சேர்ந்தனாச்சு. அவன் எப்படி இருக்க முடியும்? அதை போல உன்னுடைய குணம் இருக்கும். அவன் பிறர் வாழ்வதற்காக தான் நஞ்சு உண்டான் அல்லவா? தங்களிடத்துல முறையிட்டார்கள. அவிதா என்று முறையிடும் நம்மவர் அப்படின்ல பாடினார். சாவ முன்னால் தக்கன் வேள்வி தகர்தின்று நஞ்சம் நஞ்சி ஆவ அவிதா என்று. சாப்பாடு கிடைச்சா நல்லா சாப்பிட்டுறான் வேண்டியதுதானே. ஆனா நல்வினையின் பயனாக இன்பம் வந்தா சந்தோஷமா அனுபவிக்கிறோம், தீவினையின் பயனாகி துன்பம் வந்தா நாம செய்து தானே அனுபவிக்க வேண்டியது தானே. அனுபவிக்கலையே. அப்போ தட்சன் கூப்பிட்டான்,
அவியுணவு கொடுத்தான், சந்தோஷமா சாப்பிட்டாங்க. பார்க்கடல் கடையை போனா நஞ்சு வந்தது, பயந்து ஓடி வந்தாங்க. இவனுங்கெல்லாம் எப்படி முதல்ல நான் பயப்படாதீங்க, இருந்து என்னை வந்து அடைந்தவர்களை காப்பதுதான் எனக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்லி அவன் நஞ்சு உண்டான். அதனால நீலத்து ஆர் கரிய மிடற்றார், அந்த மிடரு தான் சிவபெருமானுக்குரிய அடையாளம். அந்த அடையாளத்தோட இந்த தில்லைவாழ்ந்தனர்கள் தோன்றினார்கள். நீலத்து ஆர் கரிய மிடற்றார், நெற்றி மேல் உற்ற கண்ணினார். நெற்றி மேல் உற்ற கண்ணினார் காமத்தை கடிந்ததுன்னு அர்த்தம். நெற்றி கண்ணுக்கு அடையாளம். ஞானத்தை வாழ்விப்பது, காமத்தை கெடுப்பது. அதுக்குதான் அந்த காமதகன வரலாறு வச்சுக்கிறது. நெற்றி மேல் உற்ற கண்ணினார், பற்று சூலத்தார், சுடலை பொடி நீரணினார். பற்று சூலத்தார், சுடலை பொடி நீரணிவார், வார் சடையார். அந்த வார ரெண்டு இடத்த பண்ணோம். சுடலை பொடி நீரணிவார், வார் சடையார், நீண்ட சடையார். சுடலை பொடி நீரணி வார் சடையார் சீலத்தார். இத்தகைய சீலம் உடையவர்களாகி அவர் தொழுதேத்து சிற்றம்பலம் சேர்தலால், சிற்றம்பலம் சேர்தலால் உன்னுடைய கடல் சேவடியை நாங்கள் கைதொழுகிறோம். ஏனென்றா இந்த இடத்துல ஞானமேயான அம்பலத்தில் இருக்கிறாய், அதனால உன்னுடைய கடலடியை நாங்கள் கைதொழுகிறோம். தொழ கோலத்தாய் அருளாய் உன காரணம் கூறுதுமே. உன்னுடைய செயல்களுக்கெல்லாம் மேல பாட்டுல கேட்டார்லவா, இவை மேவியதை நாங்கள் புகழ்ந்து பாடுவோம். உன காரணம், உன காரணம், உன்னுடைய காரணங்களை, உன்னுடைய செயல்களுக்குரிய காரணங்களை எல்லாம் நாங்கள் நீ கொடுக்கிற அறிவின் உதவியினாலே அறிந்து புகழ்ந்து பாடுவோம். அப்படிங்கிறதுனால காரணம் உறுதுமே என்று அந்த கொட்டமேகமழும் குழலாள் என்று உமையமைக்கு சொன்னது போல, அந்த கொட்டமேகமழும் குழலாள் என்று உமையமைக்கு சொன்னது போல அடுத்த பாட்டுல கொம்பு அலைத்து அழகெய்திய நுண்ணிடை. இடைக்கு பூங்கொம்பை ஓமை சொல்றது. பூங்கொம்பை இது வருத்தி அதனுடைய அழகையும் தன்னுடைய அழகாக கொண்டது என்று சொல்லி கொம்பு அலைத்து அழகெய்திய நுண்ணிடை. மாற்றநாதம் அந்த கொம்பினுடைய அழகை இவளுக்கு வாங்கிக் கொள்வதனால் இவளுக்கு ஒரு அழகு இல்லை, அது உலகியல்ல சொல்லலாம். கொம்பு அலைத்து அழகினை எய்தியது. உன்னால் அழைக்கப்பட்டு வருந்தி இந்த அழகு நமக்கு இல்லையேன்னு வருந்தி சுவைங்க, அந்த அதை விட்டுடுவோம், அதுக்கு அங்கே போக வேண்டாம், தனியா பார்த்துப்போம். கொம்பலைத்து அழகெய்திய நுண்ணிடை கோலவாழ்மதி போல முகத்து இரண்டு அம்பு அழைத்த கண்ணால் முலைமேவிய வாசடையான் கம்பலைத்து எழு காமுறு காளையர் காதலால் கடல் சேவடி கைதோட. அங்க இருக்கின்ற காளை பருவம் உடைய கடல் சேவடி கைதோட. அங்க இருக்கின்ற காளை பருவம் உடையவர்கள் எல்லாம் திருவடியை சென்று வணங்குகிறார்கள். நாம எல்லாம் நினைச்சிட்டு வயசான பிறகு சாமி கும்பிட்டா போதும், அப்படி இல்லை. கம்பலைத்து எழு காமுறு காளையர் கோயிலுக்கு போற பொழுது இறைவனை தொழ வேண்டும் என்ற ஆர்வத்தினால போகிறார்கள், அதனால ஆரவாரமும் நிகழ். இறைவனை தொழ வேண்டும் என்ற ஆர்வத்தினால போகிறார்கள், அதனால ஆரவாரமும் நிகழ்கிறது. போகின்ற தொழுகின்ற இடத்துல அது இருக்காது, செல்கின்ற வகையில. கம்பலைத்து எழு காமுறு காளையர் காதலால் கடற்சேவடி கைதொழ அம்பலத்து உறைவான். இவர்களெல்லாம் தொழும்படியாக அம்பலத்து உறைவான் அவனுடைய அடியார்க்கு அடையா வினை. படியாக அம்பலத்து உறைவான் அவனுடைய அடியார்க்கு அடையா வினை. வினை அடையா. மேல பாட்ட படிச்சமில்ல, அதேதான் அந்த பதிகத்துல வந்ததுதான், அது ஞாபகம் வச்சுக்கிட்டு. தொல்லை ஆர் அமுதுண்ண நஞ்சுண்டதோர் தூமணி மிடரா என்ன சொன்னோம் இல்லைங்களா, அதேதான். நீலத்து ஆர் கரிய மிடத்தார் அவர்கள் அமுதுண்ணும்படியாய் இவன் நஞ்சுண். பழைய வாழ்க்கை. தொல்லை ஆர் அமுதுண்ண நஞ்சுண்டதோர் தூமணி மிடரா பகுவாயதோர் பல்லை ஆறுதலை. பல் ஆறுதலை பல்லை ஆறுதலைன்னு வருது. பல் பொருந்திய தலை, நகுதலை, வெண்டலைன்னு ஒண்ணு சொல்லுவாங்க சடையில இருக்கிறதா, அதை சொல்றாங்க. பல்லை ஆறுதலையில் பலியேற்றுடல், இங்க சொல்றது கையில இருக்கிறது பிரம்மகபாலம். சிற்றம்பலம் சேர்தலால் கடல் சேவடி கைதொழ இல்லையாம் வினைதான் எரிய மதில் எய்தவனே. எரியம் மதில் எய்தவனேன்னு ஒரு இம்மன்னா அதிகமா வரும். எரிய மதில் எய்தவனே தான் பாடம், இசைக்காக அது அந்த இம்மு வரும். எரியம் மதில் எய்தவனே, அது அளபடையும் அல்ல, இசைக்காக வந்தது, அது ஞாபகம். ஆகந்தோய் அணி கொன்றையாய், இது நான் முன்னே படிச்சதுதான். அனல் அங்கையாய் கையிலே அனலேந்தி இருப்போம். அனல் அங்கையாய் அமரக்கமரா உமை பாகந்தோய் பகவா. பகவன் அவனுக்கு பேர். இறைவனுக்குரிய குணங்களை 8 குணம் என்று 6 குணம் என்று சொல்லுவோம். அந்த 6 குணத்தை வச்சு சுடல் பண்டரங்கா. பண்டரங்கன்னு அவனுக்கு ஒரு பேர். அது என்னன்னு கேட்டா வெண்மையா இருக்கிற இடத்துல கூத்தாடுறவன் அர்த்தம்.
வெண்மையா இருக்கிற இடம் எதுன்னு கேட்டா சுடுகாடு. அதான் எல்லாம் சாம்பலா வெண்மையா இருக்கும். அதுல கூத்தாடுவோம். அதுக்கு பண்டரங்க கூத்து. அதோட உண்மையாவே பாண்ட சொல்லுக்கு வெண்மைன்னு அர்த்தம். அது பண்டரங்கம்னு குறுகி வரும். இந்த கூத்து ரொம்ப பழைய காலத்துல இந்த கூத்துங்க. ஜனங்கள்லாம் இந்த கூத்தை ஆடி காட்டி இருக்கிறாங்க. சிலப்பதிகாரத்துல ஆடி இருக்கிறாங்க இந்த கூத்தை. பண்டரங்க கூத்து கலித்தொகையில பாடப்பட்டிருக்கிறது. பண்டரங்கா தில்லையார் தொழுதேற்கு சிற்றம்பலம் சேர்தலார் தொழுதேற்கு சிற்றம்பலம் சேர்தலால் அது முடிஞ்சுதா. ஒரு பண்டரங்கா மாகந்தோய் பொழில் மல்கு சிற்றம்பலம். மேலை பதிகத்துல மாடத்தினுடைய உயர்ச்சி சொன்னார், இங்க பொழிலினுடைய உயர்ச்சி சொல்லுகிறார். மாகந்தோய் பொழில் மல்கு சிற்றம்பலம் மண்ணினாய் மழுவாளினாய் அழல் நாகந்தோய் அறையா அழலினாய் அழல் நாகந்தோய் அறையா. அழல் நாகம் அழலுகின்ற நாகம், கோபிக்கின்ற நாகம். அழல் என்பதுக்கு தீன்னு அர்த்தம் வச்சுக்கூடாது, சினம் என்று அர்த்தம் வச்சுக்கொள்ள வேண்டும். சில இடத்துல கோபத்தை தீ என்று சொல்லுவாங்க, சில இடத்துல தீயை கோபம் என்று சொல்லுவாங்க. இங்க கோபத்தை தீகந்தோய் அறையா அடியாரை நன்னா வினையே. அடியாரை வினை நன்னாது காப்பாயாக அப்படின்னு அர்த்தம். சாதியார் பளிங்கினோடு வெள்ளிய சங்கவார் குழையாய். சங்க குழை அணிந்திருக்கிறான், ரொம்ப வெண்மையா இருக்குது. அது சாதி பளிங்கு போல இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. சாதியார் பளிங்கினோடு வெள்ளிய சங்கவார் குழையாய் திகழப்படும் வேதியா விகிர்தா. விகிர்தன் ஒரு சொல் அடிக்கடி பயன்படுத்துவாங்க. விகிர்தன் என்பதுக்கு வேற்றுமை உடையவன் அப்படின்னு அர்த்தம். எல்லா பொருளோடும் கலந்து நின்றும் அவையாக இல்லாம உடையவன் அப்படின்னு அர்த்தம். எல்லா பொருளோடும் கலந்து நின்றும் அவையாக இல்லாம அவ வேறுபட்டு இருப்பவன் அப்படின்னு சொல்றான். விகிர்தா விழவாரணி தில்லை தன்னுள் விழவார் தில்லை அணி தில்லை. ஒரு நகரம் என்று சொன்னா அந்த நகரத்துக்கு விழா அழகுங்க. அதனால விழவு ஆர் தில்லை ஆதியாய்க்கு இடமாய சிற்றம்பலம் அங்கையால் தொழ வல்லடியார்களை வாதியாதகலும் நலியா மலி தீவினையே. தீவினை நலியா வாதியாது அகலம். வாதித்தல்னு சொல்றோம் என்னையா ரொம்ப திரும்ப திரும்ப வந்து செய்யிருக்கு இல்லையா. அது வாதியாது அகலும் நலியா மலி தீவினை. வாதியாது அகலும் முன்னே படிச்சிருக்கணும். இதை வேயினார் கணைத்தோழி, இது உமையமையை பாடினது. கொட்டமே கமழும் குழலால் கொம்பலை தழகெய்திய நுண்ணிடையாள். அதே மாதிரி இங்கே வேயினார் கணைத்தோழியோடு ஆடலை வேண்டினாய் விகிர்தா உயிர்கட்கு அமுது ஆயினாய். உயிருக்கு அமுது என்பது சிவபோகத்தை. உயிர்கட்கு அமுது ஆயினாய். உயிருக்கு அமுது என்பது சிவபோகத்தை. சிவபோகம் தான் உயிர்களுக்கு அனுபவிக்கப்படுவது. சிவபோகம் என்பது சிவம்தான், வேற ஒன்றும் இல்லை. அதனால உயிர்கட்கு அமுதாயினாய் இடுகாட்டு எரியாடல் அமர்ந்தவனே தீயினார் கணையால் புறம் மூன்றெய்த செம்மையாய் திகழ்கின்ற சிற்றம்பலம் மேயினாய். புறம் மூன்றெய்த செம்மையாய் திகழ்கின்ற சிற்றம்பலம் மேயினாய் கழலே தொழுது எய்துதும் மேலுலகே. கழலே தொழுது, எனக்கு வேற ஒன்றும் தேவையில்லை, திருவடியை தொழுவதுன்ற பொருள். மேலுலகு எய்துது. மேலுலகு என்பதுக்கு பொதுவா அர்த்தம் பண்ற பொழுது சொர்க்கம்னு அர்த்தம் பண்ணுவாங்க. மேலுலகு என்பதுக்கு பொதுவா அர்த்தம் பண்ற பொழுது சொர்க்கம்னு அர்த்தம் பண்ணுவாங்க. இங்க சொர்க்கம்னு அர்த்தம் பண்ணக்கூடாது. மேலுலகம் என்பதுக்கு எல்லா உலகுக்கும் மேலாயிருக்கின்ற திருவடி என்று அர்த்தம் பண்ணுவோம். ஏன்னா சிவபெருமானை வழிபடுவது பயன் சொர்க்கம்னு சொன்னா அது சாஸ்திரத்துக்கு போகாது. சொர்க்கம் எல்லாம் இருக்கின்ற திருவடி இன்பத்தை அடைவோம் என்று அர்த்தம் பண்ணுவோம். தாரினார் விரி கொன்றையாய். தாரினார் கொன்றை. கொன்றைக்கு முன்னே ஒரு பொருள் சொன்னோம், பிரணவ புஷ்பம். அது ஆகையினால அவனுக்கு விருப்பமா இருந்ததுன்னு. அது மாலை போலவே பூக்கும். தாரினார் கொன்றையாய், தாரினார் விரி கொன்றையாய். இன்னொரு அர்த்தம் பண்ணா விரி கொன்றை தாரினாய், பொருந்திய விரிந்த கொன்றை தாரினாய், எப்படி அர்த்தம் பண்ணலாம். அல்லது தாரினாய் விரி கொன்றை, தாராகவே மலர்கின்ற கொன்றை. தார் என்பது மாலை, மாலையாக மலர்கின்ற கொன்றை என்று அர்த்தம் பண்ணலாம். கொன்றையாய் என்பது மாலை, மாலையாக மலர்கின்ற கொன்றை என்று அர்த்தம் பண்ணலாம். கொன்றையாய் மதிதாங்கு நீழ்சடையாய் தலைவா, இதுக்கெல்லாம் அர்த்தம் சொல்ல வேண்டியதில்லை. நல்ல தேரினார் மருகு, நல்ல மருகு தேரின் ஆர் மருகு, தேர் பொருந்திய மருகு. மேல விழவாரணி தில்லைன்னு சொன்னார் இல்லைங்களா, அந்த விழவாரணி தில்லை தான் தேர் மருகு, தேர் திருவிழா அப்படின்னு சொல்லுவோம். தேரினார் மருகில் திருவாரணி தில்லை தன்னுள்
சீரினால் வழிபாடு ஒழியாததோர் செம்மையால் அழகாகிய சிற்றம்பலம். வழிபாடு ஒழியாததோர் செம்மையால் அழகாய சிற்றம்பலம். எந்த கோயிலிலும் வழிபாடு தெளிவுடையதாக அழகுடையதாக பலம் தருவதாக இருக்கும், இல்லைன்னா இருக்காது. திருச்சிற்றம்பலம் ஏன் அப்படி இருக்குன்னு கேட்டா வழிபாடு ஒழியாம இருக்கிறதுனால அப்படின்னு சொல்றார். சீரினால் வழிபாடு ஒழியாததோர் செம்மையால் அழகாய சிற்றம்பலம். அப்படின்னா அங்க இருக்கிறவங்க வழிபாட்டில் நீங்காதவர்கள் அர்த்தம். அதான் அந்தனர் பெய்ய. அப்படின்னா அங்க இருக்கிறவங்க வழிபாட்டில் நீங்காதவர்கள் அர்த்தம். அதான் அந்தனர் பெய்யாத சிற்றம்பலம் என்றும் அவர் சிந்தை பிரியாத சிற்றம்பலம் என்று சொன்னோம். சீரினால் வழிபாடு ஒழியாததோர் செம்மையால் அழகாய சிற்றம்பலம் ஏறினால் அமர்ந்தாய் உனசீரடி ஏத்துதுமே. உன்னுடைய திருவடிகளை ஏத்துதும். உனசீரடி ஏத்துதும். உனசீரடி ஏத்துதும். அங்கேயும் அகரம் பன்மை உருவு. உன சீரடி. அப்ப அடி என்பதுக்கு அடிகள்னு அர்த்தம் பண்ணணும். அடிகள்னு பன்மை அர்த்தம் பண்ணணும். ஒரு விஷயம் இங்க ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். தில்லை சிற்றம்பலத்துக்கு போனா தூக்கிய திருவடியைத்தானே தோழணும். திருவடிகளை என்று பன்மை போடலாமா அப்படின்னு கேட்டா தூக்கிய திருவடி அதே சமயத்துல ஊன்றிய திருவடியும் முக்கியம். ஊன்றிய திருவடி தான் மலத்தை எழாம அமுக்குவது. இந்த மலத்தை எழாம அமுக்கினாதான் அங்க சிவபோகமும் கிடைக்கும். இது மலம் மேல எழுமானா சிவபோகம் கிடைக்காது. அதனால நடராஜ பெருமானை தொழுகிற பொழுது எல்லாரும் சொல்லுவாங்க தூக்கிய திருவடியை நோக்கித்தான் தொழ வேண்டும் என்று. அது உண்மை, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதே சமயத்துல இந்த திருவடி தொழாத சமயத்துல இந்த திருவடி தொழாது ஒழியக்கூடிய திருவடி இல்லை. மலம் அமுக்கி மலம் சாய அமுக்கி அருள்தான் எடுத்து நேயத்தை ஆனந்த வாரதியில் ஆன்மாவை தான் அழுத்தல் தான் எந்தையார் பரதம் அப்படின்னு நாம உண்மை விளக்கத்துல படிச்சிருக்கிறோம் இல்லையா. ஆகையினால உன்னுடைய திருவடிகள் என்று சொன்னா தப்பில்லை. இன்னொரு விஷயம் உன்னுடைய திருவடிகள் என்று சொன்னா தப்பில்லை. இன்னொரு விஷயம் திருவடிகள்னா தூக்கிய திருவடி ஒண்ணு ஊன்றிய திருவடி ஒண்ணு இந்த ரெண்டு மட்டும் இல்லைங்க. திருவடிகள் என்பது அவனுடைய சக்தியை குறிக்கிறது. சக்தியாவது ஞானசக்தி கிரியாசக்தி ரெண்டு. ஞானசக்தி கிரியாசக்தி ரெண்டும் தான் தாளாக சொல்றது வழக்கு. இதை நாம சிவஞான போகத்துல அந்த சக்தி ரெண்டும் தான் தாளாக சொல்றது வழக்கு. இதை நாம சிவஞான போகத்துல அந்த காப்பு சொல்ல படிச்சிருக்கோம். கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர். இணைமலர் என்பது ஞானசக்தி கிரியாசக்தியாகி இரண்டு திருவடிகள் அப்படின்னு. ஆகையினால உன சீரடி உன்னுடைய திருவடிகளை ஞானசக்தி கிரியாசக்தி ஆகிய திருவடிகளை. ஏன்னா அந்த திருவடி தான் ஐந்தொழிலையும் செய்கிறது. அதை நம்ம திருவம்பாவையில பார்க்கிறோம். அதனால அதனை சொல்வோம் என்று சொன்னார். இப்ப இது எத்தனாவது பாட்டுங்க? 8வது பாட்டும் போயாச்சு, 9வது பாட்டும் ராவணனை காணோம், இவங்களையும் காணோம், திருமால் பிரம்மனை காணோம். சரி, அடுத்த வெற்றரை உழல்வார். இதை விடாம பிடிச்சிருக்கிறார். சமன் பாட்டு. வெற்றரை உழல்வார் சமணர்கள். துவராடை வேடத்தார் புத்தர். அவர்கள் உரை கொள்ளன் மின். அங்கே சொன்னார்ல முட்டை கொள்ளன் மின். அங்கே சொன்னார்ல முட்டை கட்டுரைன்னு. கேளாதேன்னு சொன்னார் பாருங்க. கேளாதே என்பதுக்கு காதுல கேட்கறதுல ஏற்றுக்கொள்ளாதேன்னு அர்த்தம். அதான் இங்க சொல்றார். உரை கொள்ளாது கொள்ளன் மின். அப்ப கேளாதே என்பதுக்கு என்ன அர்த்தம் பண்ணணும்? ஏற்றுக்கொள்ளாதீர்கள். கேட்டல் என்பதுக்கு ஏற்றுக்கொள்ளுதல் அர்த்தம். தமிழ்ல ஒரு சிக்கல் உண்டு. அதை நான் சொல்லணும்னா கொஞ்சம் இலக்கியம் சொல்லி ஆகணும். இப்ப வேண்டாம். அது ஒரு திருக்குறள் இருக்கு. கேட்டார் பிணிக்கும் தகைவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல். கேட்டார் என்பதுக்கு காதுல கேட்டவங்க இல்ல, ஏற்றுக்கொண்டவர்கள் அர்த்தம். அதை விட்டுருவோம், அது நேரமாயிடும். கொள்ளன் மின் பயன்படாது. சமணர்களுடைய தத்துவமும் புத்தர்களுடைய தத்துவமும் பயன்படாது. என்ன சார், சமண மதத்துல இருக்கின்ற வாதம் அநேகாந்த வாதம் பேரு. அவங்க ரொம்ப அழகான கொல்லாவிரத்தை வற்புறுத்துறாங்களே, இவங்க பஞ்சசீலம் வற்புறுத்துறாங்களே, இதெல்லாம் நல்லது இல்லையா? இதெல்லாம் ரெண்டு விதமான கொள்கையை பேசும். இந்த உடம்போடு இருந்து இந்த உலகத்துல வாழுகிறமே, இதுக்கு ஒரு கொள்கை. இந்த உடம்பை விட்டா அடுத்தபடியா என்னங்கிறது ஒரு கொள்கை. இந்த உடம்போடு கூடி இந்த உலகத்துல வாழ்கின்ற கொள்கையை பற்றி பேசுகின்ற பொழுது எல்லா சமயமும் ஒன்னாதான் பேசும். இதுக்கு பின்னால என்ன அப்படிங்கறதுலதான் வேறுபடும். இதுக்கு பின்னால என்ன அப்படிங்கறதுலதான் வேறுபடும். இதுல நமக்கு வேறுபாடு கிடையாது. பொய் சொல்லாத, களவு செய்யாத, மிகுதியா ஆசைப்படாத, இதெல்லாம் நமக்கு ஏற்படுதுதான். இந்த இடத்துல நாம ஒத்துக்கிறோம். ஆனா இறைவன் ஒருவன் உண்டு, அவன் சொல்ல மாட்டான், நாம சொல்றோம். ஆன்மா ஒன்று உண்டு, அவன் சொல்ல மாட்டான், நாம சொல்லி காட்டினாலே தீர்த்து கொள்ளலாம். இறுதியில சிவபோகம் என்பது உண்டு,
இங்க எல்லாம் வரமாட்டான். இங்க போனாதான் அவலம் மாறும். அது இல்லாட்ட அவலம் என்பது மீண்டும் பிறந்து இருந்து வரக்கூடிய துன்பம் தானே. ஆகையினால அவர்களினாலே பிறப்பு இறப்புகள் நீங்கி நிலையான முத்தி பேற்றினை எழுத முடியாது. இந்த சைவ சித்தான முத்தி பேற்றினை எழுதலாம். அதனால மற்ற அவர் உலகின் அவலம் அவை மாற்றகில்லார். மாற்றார் என்று இல்லைங்க, மாற்றகில்லார். மாற்ற கில்லார் அப்படின்னா அந்த கில் என்ற ஒரு மத்தியில ஒரு சப்தம் இருக்கு பாருங்க, அந்த சப்தத்துக்கு ஆற்றல் உடைமை அப்படின்னு அர்த்தம். மாற்றுகின்ற ஆற்றல் அவர்களுடைய ஆற்றல் உடைமை அப்படின்னு அர்த்தம். மாற்றுகின்ற ஆற்றல் அவர்களுடைய கட்டுரைக்கு இல்லை, மாற்றுகின்ற ஆற்றல் அவர்களுக்கு இல்லை. மற்ற அவர் உலகின் அவலம் அவை மாற்றகில்லார், மாற்றுகின்ற ஆற்றல் உடையவர்கள் இல்லை. ஆகையினால அவங்க கட்டுரையை நீங்க ஏற்றுக்கொண்டு என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லி ஏறு தொல்புகள் ஏந்து சிற்றம்பலத்து ஈசனை கற்றவர் தொழுதேத்து சிற்றம்பலம். கற்றவர் ஞானிகள் அர்த்தம். அந்த இடத்துல சும்மா கற்றவர்கள் எல்லாம் கற்றவர்னு சொல்றதில்லை, ஞான நூல்களை கற்றவர்கள் அவர்கள் தான் சிற்றம்பலத்தை தொழுதேத்துவார். கற்றவர் என்பது ஞான நூலை பயின்றவர்கள் என்று அர்த்தம் பண்ணணும். கற்றவர் தொழுதேத்து சிற்றம்பலம் காதலால் கடல் சேவடி கைதொழ உற்றவர் உலகின் உறுதி கொட வல்லவரே. இந்த உடம்போட இருந்தும் சிதம்பரத்துக்கு சென்று திருவடியை தொழுபவர்கள், இந்த உலகத்திலே பிறந்து திருவடியை தொழுபவர்கள் இந்த உலகத்திலே பிறந்த பயனை கொள்ளக்கூடியவர்கள். அதுதான் உறுதி. ஊனடைந்த உடம்பின் தானடைந்த பிறவி உறுதியை சாருமால் தேனடைந்த மலப்பொழில் தில்லையுள் மானடஞ்சை வரதர் பொற்றாள் தொழ. பொற்றாள் தொழ உறுதியை சாருமால் வரதர் பொற்றாள் தொழ. பொற்றாள் தொழ உறுதியை சாருமால். அதான் இங்க இருக்கிறது. அதான் உறுதி. கடல் தொழ உற்றவர் உலகின் உறுதி கொட வல்லவர். இந்த உலகத்திலே இருந்தும் கூட உறுதி பயனாகிய சிவபோகத்தை எய்துவதற்கு உரியவர்கள். ஆகையினால அதை சிவபோகத்தை எய்துவதற்கு உரியவர்கள். ஆகையினால அதை கேட்காதீங்க, இதுதான் வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு, நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ள வேணும். அதுக்கு மேல எப்பவும் சொல்ற மாதிரி திருக்கடை காப்பு சொல்லுகிறார், நாறு பூம்பொழில் நன்னிய காழியுள் மனமிக்க பொழில் அர்த்தம். நாறு என்று நாற்றம்னா மனம். பொழில் நன்னிய காழியுள் நான்மறை வல்ல ஞான சம்பந்தன். நான்மறை வல்ல ஞான சம்பந்தன் வேதத்தாலே பாடல, தமிழால் பாடினார். ஊரும் இந்தமிழால். எது ஊரும்? ஊரும்னா தோன்றும் அர்த்தம், ஊற்றெடுக்கும் அர்த்தம், சுவை ஊற்றெடுக்கும் அர்த்தம். தோன்றும் என்று சொன்னா ஞானம் தோன்றும் அர்த்தம். ஊறுதல் என்று தோன்றுதல் ஒரு நாலு. ஊரும் இந்தமிழால் உயர்ந்தார் உரை தில்லை தன்னுள் ஏறு தொல்புகள் ஏந்து சிற்றம்பலத்து ஈசனை. ஏழு தொல்புகள் ஏந்து சிற்றம்பலம். அந்த புகழ் ஒரு நாளைக்கு குறையறதில்லை, நாலு நாள் தான். ஊழிதோர் ஊழி முற்றும் உயர் பொன்னுடித்தான் மலைன்னு சொல்றோம் இல்ல, அதை போல ஏறு தொல்புகள். அதை போல ஏறு தொல்புகள் ஏழு தொல்புகள் ஏந்து சிற்றம்பலத்து ஈசனை இசையா சொன்ன 10 இவை. பண்ணோடு கூடியது. நான் நேற்று சொன்னேன், இயற்பான் ஒண்ணு உண்டு, இசைப்பான் ஒண்ணு உண்டு, இசை அளவு பான் ஒண்ணு உண்டுன்னு சொன்னாங்க. அதான் இது சேர்ந்தது. இசையால் சொன்ன 10 இவை கூறுமாறு அவங்க சிற்றினத்தோடு சேர மாட்டாங்க, உயர்ந்தாரோடும் ஞானிகளோடும் சேருவார். அப்போ இந்த பதிகத்தை ஓதினா, திருஞான சம்பந்தருடைய தேவாரத்தை ஓதினா ஞானியர் கூட்டத்துல இருக்கலாம், சாதாரண மனிதர்கள் கூட்டத்துல இருக்க வேண்டியது இல்லை. சாதாரண கூட்டம் அவர்களுக்கு சேராது. இனிமே நீங்க ஏதாவது கேட்கறதுனா கேட்கலாம், அரை மணி நேரம் கேட்கலாம். 6:45 இதை விட்டு போட்டா போதும், 7 மணிக்கு பஸ் ஏறிடலாம். நேரத்தை பற்றி பார்க்கணும். அந்த கழி செற்றார் அப்படிங்கிறத, கழிங்கிறது நீங்க சமணர்கள் பௌத்தர்கள்ங்கிற மாதிரி சொன்னீங்க. எங்க எதிரிங்க கலி பௌத்தர்கள்ங்கிற மாதிரி சொன்னீங்க. எங்க எதிரிங்க கலி. ஆமா ஆமா ஆமா. அது செற்றாருங்கிறத பகைவர்னு அர்த்தம் பண்ணி பகைவர்களாகிய சமண பௌத்தர்களை இல்ல, அப்படி இல்ல.
கலியை வாராமே செற்றார் வாழ்த்தில்லை. மனிதர்கள் வாழ்கிறார்கள், வாழ்த்தில்லை. யாரோ செற்றார் வாழ்கின்ற தில்லை. எதனை செற்றார்? கலியை செற்றார். எவ்வாறு செற்றார்? எரியோம்பி செற்றார். இப்படித்தான் பாட்டு போகும். அதனால செற்றார் என்பதுக்கு வேற அர்த்தம் பண்ண முடியாது. கலியை செற்றவர்களாகிய அந்தர்கள், அவர்கள் வாழ்கின்ற சிற்றம்பலம். பகைவர்கள் வாழ்கின்ற சிற்றம்பலம் அர்த்தம். உள்ள துன்பம் வந்து பௌத்தர்களும் எப்ப அப்ப இருந்ததுதானே? ஆமா ஆமா, அப்ப இருந்தது. அது அந்த கலி என்பது வெறும் வறுமை என்பது மட்டுமல்ல. அது அந்த கலி என்பது வெறும் வறுமை என்பது மட்டுமல்ல. இந்த வேள்வி முதலிய செய்யறதுனால அந்த பௌத்த சமணங்கள் அடங்குகின்றன. இதை நாம செய்யாம அவங்களுக்கு பயந்து ஒடுங்கினோம்னா அது வளரும். ஆகினால ஆனா செற்றார் என்பது பகைவர்னு அர்த்தமாகாது. சொல்லலாம் கலி என்பதுக்கு வறுமை துன்பம் அப்படின்னு சொன்னோம். இல்ல அது சமணர்களாலே வந்த துன்பம் என்று. ஆனாலும் செற்றார் என்ற சொல்லுக்கு பகைவர்னு ஒரு அர்த்தம் உண்டு. செறுதல் என்ற முதல் நிலையிலிருந்து வரும். அந்த அர்த்தம் இங்கே பகைவர்னு அர்த்தம். ஆமா, முகத்தில் வாழ்மதி. வான்மதி வேற, வாழ்மதி வேற. இப்படி இருந்த ஆகாயத்தில் இருக்கிற மதியம் அர்த்தம். இப்படி இருந்தா இதனுடைய உண்மையான வடிவம் இது. இதை பார்க்கிற பொழுது இப்படி ஆகும். இந்த வாழ் என்பதுக்கு ஒளின்னு அர்த்தம். ஒளியுடைய மதி அப்படி ஆகும். இந்த வாழ் என்பதுக்கு ஒளின்னு அர்த்தம். ஒளியுடைய மதி. கோல வாழ்மதி, கோலமதி வாழ்மதி. கோலம் என்பது அந்த அழகுன்னு அர்த்தம். அழகிய மதி, ஒளி பொருந்திய மதி என்ற அர்த்தம். மதி, ஒளி பொருந்திய மதி என்ற அர்த்தம். வேற அந்த ஆடை இல்லாமல் வெறுமையோட போய் தொடர்புங்கிறது ஒரு கருத்து இருக்குன்னா அதுக்கு எதுலையா கருத்து வரும்போது நடுவு சொன்னீங்க இல்லையா? அன்னைக்கு மனிதனுக்காக சனுடைய திருமேனியிலிருந்து வரக்கூடிய காந்த விஷயங்கள் வந்து நம்ம மேல நேரடியா தோல் மூலமா உள்ள போறதுக்காக அந்த மாதிரி ஒரு பண்பு அந்த காலத்துல ஒரு விஞ்ஞான ரீதியான ஒரு பண்பு வந்து நமக்கு கொடுத்ததுக்காக ஒரு செய்தியாக இருந்ததுன்னு சொல்லி ஒரு செய்தி படிச்சிருக்காங்க. அந்த செய்தியை ஒரு நுட்பமா சொல்லியிருப்பாரான்னு கேட்கிறேன். எடுத்துக்கொள்ளலாம், அதுல ஒன்றும் தவறில்லை. ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், நாம எந்த விதமான விளக்கம் சொன்னாலும் அது பக்தி நெறியிலேயே நம்ம நிறுத்துறதா இருக்க வேணுமே தவிர பக்தி நெறியை விட்டு இன்னொரு வழியில கொண்டு போறதாக இருக்கக்கூடாது. ஆச்சுங்களா? இப்போ ரைட்டு, அதை நாம ஒத்துக்கிறோம். அதை நாம ஒத்துக்கிறோம். ஆனா அதே சமயத்துல அது பக்தி நெறியில் நம்ம நிறுத்தணும். வெறும் அறிவாக ஆகி அது பக்தி நெறியை அழித்து விட்டு போயிடக்கூடாது. ஒரு சிவலிங்கம் இருக்க கர்ப்பகிரகத்தில் அது இருக்கிற இடம், அதுக்கு மேல இருக்கிற ஒரு தொலை ஒன்று இருக்கும். இதெல்லாம் என்னன்னா அது மேங்க வேண்டும் தொழ வேண்டும்ங்கிற இதெல்லாம் போய் ஒரு காட்சி சாலையில போய் இப்ப இந்த கோளரங்கம் அது இதுன்னு என்னமோ வருது பாருங்க, அந்த மாதிரி போய் காணுகிற மாதிரி ஆயிடுமே தவிர இந்த பக்தி உணர்வு வராது. இன்னொரு விஷயம் சொல்றேன். இப்ப சமீப காலத்துல சேக்கிராரை பற்றி விழாக்கெல்லாம் நடந்துட்டு இருந்தது. அதுல என்னென்னமோ பட்டிமன்றம் அதெல்லாம் நடந்தது. அதுல நம்ம குங்கிலிய கலை நாயனார் இருக்காரு. அவர் எல்லாரும் வந்து போடுறாங்க. அதுல விஷக்கிருமிகள்லாம் வருவதற்கு இடம் இருக்குது. அங்க குங்கிலியம் போட்டா அதெல்லாம் அழிஞ்சு போகும். இந்த நோக்கத்துலதான் அவர் பண்ணினார். ஆகினால அது சமுதாய பணி தான் அப்படின்னு பேசினாங்க. நல்லா தான் இருக்குது. இதுல உண்மையும் இருக்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லைங்க இல்லைங்களா? அப்படியானா அவர் ஒரு மார்க்கெட்ல போய் கூட அதை பண்ணிருக்கலாமல, கோயிலுக்குள்ள வந்து பண்ண வேண்டியதில்ல. ஜனங்க மார்க்கெட்ல போய் கூட அதை பண்ணிருக்கலாமல, கோயிலுக்குள்ள வந்து பண்ண வேண்டியதில்ல. ஜனங்க எங்கெங்க கூடுறாங்களோ, ஜனங்க எங்கெங்க கூடுறாங்களோ அங்கங்கெல்லாம் அதை பண்ணணும்ல. அவரு அப்படி பண்ணியிருந்தாலும் நமக்கு எங்குமே இல்லையே. அப்போ என்னன்னு கேட்டா, நீங்க சொல்றதுல உண்மை இருக்கலாம், அறிவியல் பூர்வமான உண்மை இருக்கலாம். அறிவியல் பூர்வமான ஆராய்ச்சி அவசியம்தான். அந்த அறிவியல் பூர்வமான ஆராய்ச்சி நமக்கு பக்தி உணர்வை கெடுத்துடக்கூடாது. பக்தி உணர்வை அதிகப்படுத்துமானால் சொல்லலாம்.
ஆனா இன்னைக்கு இந்த அறிவியல் அறிஞர்களே சட்டை போட்டு தானே உள்ள போகணுங்கிறாங்க. சும்மா போகணும், எங்கேயோ ஒரு கோயில் 2 கோயில் இன்னும் பழக்கத்துல வச்சிருக்காங்க. அதை நான் பழிச்சிருக்கிறோம். எல்லா கோயிலையும் விடுறான், இவனுக்கு மட்டும் என்ன? திருச்செந்தூர்ல என்னைக்கும் விட மாட்டாங்க, கேரளாவில் எந்த கோயிலையும் விட மாட்டான், தமிழ்நாட்டுல திருச்செந்தூர்ல தான். தில்லையில வந்து மேல போக முடியாது, அவ்வளவுதானே தவிர நீங்க உள்ள என்ன வேணாலும் பண்ணலாம். அவன் அங்க இந்த இதுக்கு உள்ள போற வழியிலே நிறுத்திடுறான் அவங்கள. அதனால அறிவியல் பூர்வமான விளக்கங்கள் சொல்லுவதில் தப்பே இல்லைங்க. பூர்வமான விளக்கங்கள் சொல்லுவதில் தப்பே இல்லைங்க, சொல்லலாம். அது வந்து நம்ம பக்தி உணர்வை வளர்க்கக்கூடியதா இருக்கணும். பக்தி உணர்வை கெடுத்தா என்ன ஆகுன்னு கேட்டா, இது வேண்டாம், இது எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போயிடும். நீங்க சொல்றது நான் ஏத்துக்கிறேன், அங்க ஏதோ ஒரு சக்தி இருக்குது, அது நம்ம உடம்புல பரவ வேண்டும். அது நான் ஏத்துக்கிறேன், அங்க ஏதோ ஒரு சக்தி இருக்குது, அது நம்ம உடம்புல பரவ வேண்டும். அது வெற்றிடம்போட போனாதான் அது பரவும் அப்படின்னு சொல்றது உண்மையா இருந்தா நான் ஏத்துக்கிறேன். அதாவது அதனுடைய வேகம் கொஞ்சம் கூடுதலா இருக்கும் இல்லையா, இப்ப இது தடுத்து தானே விடும் இல்லையா, இப்ப இது தடுத்து தானே விடும். அததான் சொல்றேங்களே. இப்ப இந்த அறிவு பூர்வமான கருத்துன்னு போற பொழுது ரொம்ப எச்சரிக்கையா இருக்குங்க. அது ரொம்ப வாழ் போல. இப்ப திருநீர் வைக்கிறோம் இல்லைங்களா, பேரே சொல்லிடுறேனே. இப்ப ஒரு வேதாத்ரி மகரிஷி இருக்கிறாரு, அவர் யோக மார்க்கத்தை குண்டலினி யோகம் ஏதாவது பரப்பிட்டு இருக்கார். அவருடைய சிஷியர்லாம் என்ன சொல்றாங்க, அவங்களும் சில மருத்துவர்களும் கூட சொல்றாங்க, அதாவது அக்கு பிரஷர் அப்படின்னு இருக்கு இல்லையா, புள்ளிகள் இருக்குது, அதை நாம தீண்டுகிறோம், கையினால தீண்டுறதுனால அது தூண்டப்படுகிறது. இதுக்காக தான் தீர்வு. இப்ப நாம 16 இடம் கணக்கு பண்ணி வைக்கிறோம்ல, இந்த 16 இடமும் அந்த பாயிண்ட் அதுல செய்யணும். அதை சும்மா சொன்னா நீங்க செய்ய மாட்டீங்க. அதுக்காக திருநீர் வைங்கடா, இங்க வைங்க, இங்க வைங்க, இங்க வைங்க, இங்க வைங்க, முதுக திருநீர் வைங்கடா, இங்க வைங்க, இங்க வைங்க, இங்க வைங்க, இங்க வைங்க, முதுகுந்தண்டுல வைங்க. இந்த முதுகுந்தண்டு இங்கேயும் வைக்கிறோம், இங்கேயும் வைக்கிறோம் இல்லைங்களா, 16 இடத்துல இதெல்லாம் சேர்ந்தது. இதெல்லாம் வந்து இந்த அக்கு பிரஷர் மாதிரி அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப இதை ஏத்துக்கிட்டா என்ன ஆகும், அந்த பக்தி உணர்வு போயிடும். அப்ப அவன் என்ன பண்ணுவான், திருநீர் வைக்காமலே திருண்டலாம் இல்லையா அப்படின்வான், திருண்டலாம் இல்லையா அப்படின்வான். ஆமா, எப்படி எப்படி இந்த இடத்துல ஒரு அழுத்தம் கொடுக்கணும். அப்ப நாம வந்து இப்படி சும்மா திருநீர் இல்லாம இப்படி கையால் இப்படி தடை வருது, அப்பப்போ நாங்க அதான் செய்யறோம் அப்படிங்கிறாங்க அவங்க. வேதாத்திரிக்காரர்கள் அந்த தியான பயிற்சி கொடுத்துட்டு கூட உடம்பு பயிற்சி கொஞ்சம் சொல்றாங்க. அந்த உடம்பு பயிற்சியில இந்த விரல்களை இப்படி இப்படி பண்ணி விடும். அதை போய் பார்த்துட்டு தான் வந்தேன் நான். அது இருக்கு, அது உண்மையா இருக்கலாம், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஏன்னா அக்கு பஞ்சர், அக்கு பிரஷர் இதெல்லாம் வந்து இப்போ மருத்துவத்துறையில இப்போ கொஞ்சம் பிரபலமாகிட்டு வருது. அது உண்மையா இருந்தாலும் கூட அதை நாம் சரின்னு முழுவதும் ஏத்துக்கிட்டு அந்த வழியில போனோம்னா இந்த பக்தி மார்க்கம் அடிபட்டு போகும், இந்த பக்தி மார்க்கம் அடிபட்டு போகும். எனவே எந்த விளக்கம் சொன்னாலும் பக்தி மார்க்கத்தை கெடுக்காம இருக்கக்கூடிய விளக்கம் எதுவோ அதையெல்லாம் நாம் ஏத்துக்கலாம். மற்றது இருந்தா அதை கொஞ்சம் அடக்கிதான் வச்சுக்கணும். இது இருக்கட்டும், அது இப்படியே வளரட்டும், இதுலயாவது அவனுக்கு கொஞ்சம் பணிவு கிடைக்கட்டும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சொல்லுங்க, எதையும் ஐயா இன்னும் கூட நேரம் இருக்கு, ஒன்னும் அவசரம் இல்லை, சொல்லுங்க. எனக்கும் சில விஷயங்கள் கிடைக்குது இல்லையா, அதுக்காக தான் கொஞ்ச நேரம் காத்துட்டு இருப்போம், ஏதாவது வருதா பார்க்கலாம். எப்படிங்கய்யா? அது அந்த கதையை பற்றி உங்களுக்கு முழுவதும் தெரியுமா? அதாவது இவன் திரிபுரம் எரிக்கிறதுக்கு போனா, உலகத்தையே தேராக ஆக்கினா. திரிபுரம் எரிச்ச கதை ரொம்ப பழைய கதைங்க, பொன்னானூர்ல இருக்குது இந்த கதை. ஆனால் ரொம்ப பழைய கதை. அதான் சொல்றேன், எல்லா தேவர்களும் கூடினாங்க, அப்படியே பாடி இருக்கு, எல்லா தேவர்களும் கூடி. ஆமா, எல்லா தேவர்களும் கூடித்தான் போனாங்க. அதுல ரொம்ப முக்கியமா மேருமலையை வில்லாக ஆக்கினாங்க, ஆதிசேடனை நாணியாக ஆக்கினாங்க, இவனதான் அம்பா வச்சாங்க, முன்னால அக்னியை வச்சாங்க, வெறும் திருமாங்க, முன்னால அக்னியை வச்சாங்க, வெறும் திருமால் மட்டும், வெறும் அம்புதான். அது முன்னால வந்து அக்னி இருந்தான், அதான் அம்பின் தலையில, பின்னால வாயு இருந்தான். இப்ப இவன் தானே செலுத்தணும், செலுத்துகின்ற சக்தியை வாயு கொடுக்கணும், சுடுகின்ற சக்தி வச்சுட்டு இருந்தேன். இதோ நீங்க தான் செய்யறீங்கன்னு நினைச்சிக்க வேண்டியதில்லை, நானே செய்யறேன் அப்படின்னு செய்தான். அதனால ஈரம்பு கண்டிலம் ஏகம்பர் தங்கையில் ஓரம்பே
ஒன்றும் பெருமிகை உந்தீபர, ஓரம்பு முப்புறம் உந்தீபர. ஒன்றும் ஈரம்புங்கிறது இருக்கு. எப்பவுமே சேம அம்புன்னு ஒண்ணு உண்டு. அவசரத்துக்கு உடனடியாக எடுத்துப்பாங்க. கையில் இருக்கிறது பயன்படாவிட்டால் அதுக்கு சேமக்கணை, இலக்கியத்தை அப்படிதான் பாடி இருக்கிறாங்க. அப்ப ஒரு அம்பு தயாரா இருக்கும் எய்வதற்கு, இன்னொரு அம்பு இது பயன்படாவிட்டால் பயன்படுத்தி கொள்வதற்கு இருக்கும். அவங்கிட்ட பயன்படாம இருந்தா இன்னொன்னு பயன்படுத்திக்கலாம்னு வச்சிருக்கிறாங்க இருக்கும். அவங்கிட்ட பயன்படாம இருந்தா இன்னொன்னு பயன்படுத்திக்கலாம்னு வச்சிருக்கிறாம்பே கிடையாது, இருக்கிறதே அந்த ஒண்ணுதான். ஆனா அதுவும் கூட அவனுக்கு அங்க தேவையில்லாம போச்சு அப்படின்னு சொல்லுகிறேன். ஆகையினால இது எல்லாம் கூடி போனதுனால இவங்கெல்லாம் கூடி எரித்தார்கள்னு சொல்றோமே தவிர எரித்தது நகையினால்தான், எரித்தது நகையினால்தான். அதனால ரெண்டும் உண்மை, இதுவா அதுவாங்கிறதுக்கு இடம் இல்லை. அதுங்க பிராணங்களுக்கெல்லாம் தத்துவம் சொல்றது ஒரு வழக்கம்ங்க. அந்த மாதிரி எல்லா பிராணத்துக்கும் சொல்ல முடியாது, வர்ற வரையிலும் சொல்லலாம். அந்த மாதிரி எல்லா பிராணத்துக்கும் சொல்ல முடியாது, வர்ற வரையிலும் சொல்லலாம். முப்புறமாவது மும்மல காரியம், அப்புறம் எய்தமே ஆறறிவாரி அப்படின்னு சொல்லி, அது புறம் என்ற சொல்லுக்கு உடம்புன்னு ஒரு பொருள் உண்டு. இப்படி நிறைய இருக்குங்க. அதனால அது பற்றி சொல்லலாம். ஆனா எல்லா பிராணத்துக்கும் நாம எப்படி சொன்னோம் அதெல்லாம் நாம் சொல்லிக் கொள்ளலாம். சத்வ தமோ ரஜோ குணங்களை எரிச்சது தான் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு இது உரை எழுதிக்கும்போது ஒரு இடத்துல எழுதியிருக்காரு. கரெக்ட். குணங்கள் இருப்பதற்கு சத்வதமோ ரஜோ குணங்களை இருக்கிறது. அதை நம்ம அது முப்புறமாவது மும்மல காரியம்னு. அதன் பிறகு நீங்க இந்த குணங்களை தான் அதுதான் அப்படின்னு சொன்னா அது பிரகிருதி மாயோட நின்று போயிடும் இல்ல. அதுக்கு மேல இருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு முக்குணம் என்பது எங்க வருது? பிரகிருதி மாயையில வருது. பிரகிருதி மாயைங்கிறது குணம். அந்த மூணு குணமும் பிரிந்து தோன்றாம ஒன்னா இருக்கிற பொழுது பிரகிருதி மாயை. அந்த மூணு குணமும் பிரிந்து தோன்றாம ஒன்னா இருக்கிற பொழுது பிரகிருதி மாயை அல்லது குணதத்துவம் சொல்லுவோம். அது பிரிந்து தோன்றுகிற பொழுது தனித்தனியா வந்து விடுகிறது. அப்பதான் சத்துவம் ரஜோ தமம் சொல்லுவோம். இதைத்தான் அவன் அழித்தான் என்று சொன்னால் பிரகிருதி மாயை வரையிலும் தான் சங்கரிச்சான்னு அர்த்தம். அப்ப அதுக்கு மேல இருந்தது என்ன ஆச்சுங்கிற கேள்வி வரும். அதனால வருகின்ற துன்பம் இருந்து கொண்டுதான் இருக்கும். பிரகிருதி மாயை வரையிலும் தத்துவம் பேசுறதா மற்ற எல்லா சமயங்களும். வைணவமும் பிரகிருதி மாயை வரையிலும் தான் பேசுதுங்க. அதுக்கு மேல அவங்க திருமாலுக்கு வியூகங்கள் கொண்டு வந்துருவாங்க. அர்ச்சை, அவதாரம், விபவம் அப்படின்னு தனித்தனியா கொண்டு போயிடுவாங்க. அதெல்லாம் பிரகிருதி மாயைக்கு மேல போனா நேரா இறைவனிடத்துல போயிடுறாங்க அவங்க. இவங்களாம் புக்கும இருக்கிறவன் இதெல்லாம் தோலம். ஆகையினால இதுல அவனை நேரா தொழில் பண்ண மாட்டான்னு சொல்லி இங்க காரிய கடவுள்கள் எல்லாம் வைக்கிறோம். இவங்க ஆன்ம வர்க்கம். அதனால அவன் சக்தியை இவர்களிடத்துல கொடுத்து இவங்க மூலமா அதை தொழிற்படுத்துவான்னு நாம் சொல்றாங்க. நேரா தொழிற்படுத்துவான்னு சொல்ற வழக்கம் கிடையாது. அதனால பிரகிருதிக்கு மாயை சம்பந்தம் சொல்ற வழக்கம் கிடையாது. அதனால பிரகிருதிக்கு மாயை சம்பந்தப்பட்ட குணங்களை அழித்தான் என்று சொன்னா அது முழு உரையாக ஆக முடியாது அப்படிங்கிறது என்னுடைய இல்ல. நீங்க எனக்காக பார்க்க வேண்டாம், நீங்க கேட்கறதா தாராளமா கேளுங்க. அப்ப வாழ்த்து சொல்லிடலாம். ஒரு விஷயம், இந்த வகுப்பை இந்த வழியா வர்ற நாடெல்லாம் நடத்துறதாக ஒத்துக்கிட்டு இருக்கிறேன். இப்போ இன்னைக்கு ஈரோட்டில் சைவ சித்தாந்த வகுப்பு, அந்த வகுப்புக்கு வந்தேன், நடத்துறேன். அடுத்த வாரம் திருச்செந்தூர் அப்ப நடக்கும். இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமைகள் அடுத்த மாசத்துல தயாராக வரும். ரெண்டாம் தேதி ஒரு ஞாயிற்றுக்கிழமை இருக்கு, 9 ஒரு ஞாயிற்றுக்கிழமை இருக்கு, 16 ஒரு ஞாயிற்றுக்கிழமை இருக்குது. 16 தான் இங்க ஈரோடு வகுப்பு நடக்கும். அதனால அடுத்த வாரத்துக்கு அடுத்தால் விட்டா 16ஆம் தேதி. இல்ல ரொம்ப நாள் விட்டு போச்சுன்னா எங்களுக்கு தொடர்பு விட்டு போயிடுங்க, ஞாபகம் போயிடும், நீங்க வாங்கன்னா நீங்க எந்த நாள் சொல்றீங்களோ நான் வர்றேன். ஏன்னா நான் ஓய்வு பெற்றாலும் சும்மா இருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை தான் உங்களுக்கு ஓய்வு கூடும், அதனால ஞாயிற்றுக்கிழமை நாம் வச்சுட்டு இருக்கோம். அதனால எனக்கு ஒன்றும் அக்கறை இல்லை, இதுல ஒன்றும் சிரமமும் இல்லை எனக்கு. இவ்வளவு நாளைக்கு எப்படி இவரை கூப்பிடுறதுன்னு நினைக்க வேண்டாம். கேட்கறதுக்கு கூட்டம் இருந்தா இவ்வளவு நாளைக்கு எப்படி இவரை கூப்பிடுறதுன்னு நினைக்க வேண்டாம். கேட்கறதுக்கு கூட்டம் இருந்தா போதும், நான் வந்து சொல்றதுக்கு தயாரா வாழ்த்து சொல்லலாம். வான்